திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்கக்கூடிய அந்த மலையில இந்த அமைதி மார்க்கத்தினர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதை எல்லாத்தையுமே இவங்க வேணும்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி வடக்குல அவங்க பண்ணுவாங்களோ அதே மாதிரியான காரியங்களை இப்போ இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இருக்கக்கூடிய இந்துக்களை நோன்ற மாதிரியும் அவங்கள சீன்ற மாதிரியும் பண்ணிட்டு வராங்க. இவ்வளவு நாள் இத மாதிரியான விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அமைதி மார்க்கத்தினருடைய அமைப்புகள் மட்டும்தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவரு இந்த இரு மதங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்புறவை கெடுக்கிற மாதிரியும் இந்த இரு மதங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயத்த பண்ணிருக்காரு. இவங்க எல்லாருமே எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகள்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நடுநிலை இந்துக்கள் கூட இப்ப இவங்க பண்ணக்கூடிய இந்த கேவலமான காரியங்களை பார்த்து காரி துப்பிட்டு வராங்க. திருப்பரங்குன்றம் மலையில மட்டும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, கடந்த சில நாட்களா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் முருகன் என் முப்பாட்டன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கோஷ்டில இருக்கக்கூடிய ஒருத்தம் கூட ஒரு வார்த்தை இது குறித்து பேசவே இல்ல, வாயை திறக்கவே இல்லை. மறுபடியும் இந்த அமைதி மார்க்கத்தினர் என்ன மாதிரியான அட்டகாசங்களா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 நாள் முன்னாடி சென்னையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்ல ஃபுல்லா உத்தரப்பிரதேசத்துல நடக்கக்கூடிய அந்த மகா கும்பமேளா குறித்தான ஒரு விளம்பரத்தை ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்த இங்க இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்கள், ஊடக பொறுக்கிகள், போலி ஊடகவாதிகள்னு எல்லாருமே பயங்கரமா கத்தி கதறி அழுதானுங்க. திமுகவுக்கு எதிராகவே பேசிட்டு இருந்தானுங்க. இப்போ அந்த விளம்பரத்தை தமிழக அரசு எடுத்துட்டாங்க. ஆமாங்க, அந்த விளம்பரத்தை ஃபுல்லா எடுத்துட்டாங்க, கிளீனா எடுத்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வெறும் ஒயிட் கலர் பேனரை மட்டும் ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்மளுடைய ஃபேக் ஃபேக்ட் செக்கர் யூட்டன் இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பாருங்க. சனாதனம் பற்றிய விளம்பரம் நீக்கப்பட்டுள்ளது. அது சனாதனம் பற்றிய விளம்பரமா? மகா கும்பமேளா குறித்தான விளம்பரம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு விளம்பரங்கள் வாங்கி நிழற்கூடங்களில் வெளியிடப்படும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. இது போன்ற விளம்பரங்களில் அரசு பங்களிப்பு இல்லை. அதாவது இத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க இல்லையா, இதுக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த விதமான தொடர்போ இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படிங்க நீங்க அதிமுக ஆட்சியில தான் இது மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? எனினும் சர்ச்சைக்கு பின் இவ்விளம்பரங்கள் நீக்கப்பட்டுள்ளது. சர்ச்சையா? ஒரு ஹிந்து பண்டிகை குறித்தான விளம்பரம் சர்ச்சையா? அது எப்படி சார் எல்லாத்துக்குமே அதிமுகவே கை காட்டுறீங்க? தமிழகத்துல திமுக ஆட்சி வந்து 4 வருஷம் ஆக போகுது. 4 வருஷம் ஆக போகுது. இப்பவும் அதிமுகவே கை காட்டி ஓடி ஒளிஞ்சிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கூச்சமாவே இல்ல? ஒரு பக்கம் என்னடானா 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த மகா கும்பமேளா குறித்தான விளம்பரத்தை அழிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு எம்பி நவாஸ்கனி அப்படின்ற ஒரு எம்பி கோவில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிரியாணியை சாப்பிட்டு அதை ரொம்ப பெருமையா போட்டோலாம் எடுத்து போஸ்டா வேற போட்டிருக்காரு. எல்லா மதத்துக்கும் மரியாதை தரக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான் சர்டிபிகேட் கொடுத்த இந்த ஈமுக்கோழி சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க போனாங்க? இதெல்லாம் அவங்க பாக்குறாங்களா இல்லையா? நம்முடைய ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கலாச்சாரங்கள்ல ஒண்ணுதான் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது. அதுவும் இது 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா. இந்த மகா கும்பமேளா குறித்தான ஒரு விளம்பரத்தை தான் அந்த பஸ் ஸ்டாப்ல ஒட்டி இருந்தாங்க. வெறும் விளம்பரத்தை கூட உங்களால சகிச்சுக்க முடியல, அதை பார்த்து உங்களால பொறுத்துக்க முடியல, அதை அழிக்கிறீங்க, அந்த விளம்பரத்தை அழிக்கிறீங்க. இப்பேற்பட்டவர்கள் கையில தான் ஹிந்து கோவில்களும் ஹிந்து கோவிலுடைய சொத்துக்களும் இருக்கு. அப்ப அதோடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு சாதாரண விளம்பரத்தை கூட உங்களால பார்த்து சகிச்சுக்க முடியல. இந்த லட்சணத்துல இவங்க நம்மளை பார்த்து மத வெறியர்கள்னு சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து மத சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள்னு சொல்லுவானுங்க. அந்த விஷயத்தை விடுங்க. ஏன்னா இது மாதிரியான ஒரு விளம்பர பலகை இருக்கக்கூடிய புகைப்படம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் 2-3 நாள்ல இந்த விளம்பரத்தை எடுத்துருவாங்க பாருங்க, இந்த விளம்பரத்தை அழிச்சிருவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான் இப்ப இதுவும் நடந்திருக்கு. ரைட், நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம். நம்முடைய எம்பி திரு நவாஸ் கனி அவர்கள் போட்ட ஒரு பதிவை காட்டுறேன், சர்ச்சைக்குரிய அந்த ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்க. மதுரை சிக்கந்தர் மலை தர்கா விவகாரம் தொடர்பாக இன்று நேரில் சென்று கள ஆய்வு செய்தோம். அது மதுரை சிக்கந்தர் மலை கிடையாது, மதுரையில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலை. பெயரையே மாத்துறாங்க பாத்தீங்களா? மதுரை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து பிரச்சனையின்றி சுமூகமாக கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அதே போல நல்லிணக்கத்துடன் அனைத்து மக்களும் சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினோம். அங்க நடந்த பிரச்சனையை எவ்வளவு அழகா இவர் டைவர்ட் பண்றா இருப்பாங்க. அங்க போயிட்டு வரத்துக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அங்க ஆடு கோழி போன்ற மிருகங்களை பலி கொடுக்கறதுக்கு தான் தடை இருக்கு. பலி கொடுக்கறதுக்கு தடை இருக்கு. நீங்க வழிபாடு நடத்துறதுக்குலாம் எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனா வம்படியா நாங்க அங்க ஆடை பலி கொடுப்போம்,
கோழியை பலி கொடுப்போம், அறுத்து தொல்லுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க இல்லையா, அதுதான் அங்க சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் அங்க இது மாதிரி பிரச்சனையே நடந்தது. மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் பேசி இருக்கிறோம். நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அங்கு தர்காவும் காசி விஸ்வநாதர் ஆலயமும் உள்ளது. அது நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாலாம் ஒண்ணும் கிடையாது. வரலாறை கொஞ்சம் புரட்டி போட்டு பாருங்க, அங்க எப்படி அந்த தர்கா வந்தது அப்படின்றத கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க. இங்க வரலாறே முக்காவாசி பேருக்கு தெரியறது கிடையாது. மதுரை மட்டும் கிடையாதுங்க, இந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கெல்லாம் என்ன நடந்தது, அந்த முகலாயர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க செஞ்சானுங்க, இந்த பிரிட்டிஷ்காரனுங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சானுங்க அப்படின்ற முழுமையான வரலாறு அப்படின்றது இங்களுடைய மக்களுக்கு சுத்தமா தெரியாது. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு விழிப்புணர்வு அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அங்கு தர்காவும் காசி விஸ்வநாதர் ஆலயமும் உள்ளது. தர்காவிற்கு அனைத்து மதத்தினரும் சென்று வருகிறார்கள். எனவே தேவையற்ற அசோகரகத்தை அங்கு வரும் மக்களுக்கு ஏற்படுத்தாமல் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் விரைந்து எடுக்க வலியுறுத்தி உள்ளோம். இது தொடர்பாக காவல்துறை ஆணையரிடம் பேசிய போது உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை, ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு இருக்கக்கூடிய தடை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று விளக்கினார். சமைத்த அசைவ உணவை எடுத்து செல்ல தடை இல்லை என காவல் ஆணையர் கூறியதை அடுத்து சமைத்த அசைவ உணவை எடுத்து சென்று மக்கள் உண்டனர். சமைத்த அசைவ உணவை எடுத்து சென்று அங்கு மக்கள் உண்டனர். விரைவில் அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு கடந்த காலங்களில் இருந்தது போன்று மக்களுக்கு சிரமமின்றி தர்காவிற்கு சென்று வர அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். தடை, இவர் தடைன்னு சொல்றாரு இல்லையா, அங்க தடையா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அங்க வழிபாடு நடத்துறதுக்கான அனுமதி மட்டும்தான் இருக்கே தவிர இத மாதிரி பலி கொடுக்கறதுக்கு எல்லாம் அங்க அனுமதி கிடையாது. அங்க பலி கொடுக்கறதுக்கு தான் தடை இருக்கு. ஓகேங்களா, அந்த தடையை நாங்க நீக்குவோம்னு எம்பி சொல்றாரா பாருங்களேன். விரைவில் அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க தர்காக்கு யாரும் போக கூடாது, இஸ்லாமியர்கள் அங்க அலௌட் கிடையாது அப்படின்ற மாதிரி தடை ஏதாச்சும் இருக்கா? இல்லையே. எப்பவுமே அங்க போயிட்டு வந்துட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் தடைன்னு எந்த விஷயத்த சொல்றாரு? இந்த ட்வீட்ல முக்கியமான ஒரு போர்ஷனை மறுபடியும் படிக்கிற, தயவு செய்து கேளுங்க. சமைத்த அசைவ உணவை எடுத்து செல்ல தடை இல்லை என காவல் ஆணையர் கூறியதை அடுத்து சமைத்த அசைவ உணவை எடுத்து சென்று மக்கள் உண்டனர் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த காவல் ஆணையர் கிட்ட திரு நவாஸ்கனி அவர்கள் பேசின அந்த ஒரு கிளிப்பிங்க போடுறேன். இது குறித்து இப்ப நம்ம படிச்ச அந்த ஒரு லைனை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. காவலர் என்ன சொல்றாரு? உணவு கொண்டு போறதுக்கு தடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா அசைவ உணவு கொண்டு போறதுக்கு தடைன்னு சொல்றாரு. அசைவ உணவுக்கு தடைன்னு சொல்றாரு. நீங்க வேணா மேல சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாரு. மேலன்னா மலை மேல கிடையாது, மேல இவங்களுடைய தர்காவோ என்னவோ இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அங்க சாப்பிட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி காவலர் சொல்றாரு. ஆனா மதிப்பிற்குரிய எம்பி திரு நவாஸ்கனி அவர்கள் என்ன பண்றாரு? அங்க படிக்கட்டிலே உட்கார்ந்து சாப்பிடுறாரு. கோவில் படிக்கட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அங்க அவங்க அசைவ உணவை சாப்பிடுறாங்க. அத போட்டோ வேற எடுக்கிறாங்க. அந்த போட்டோவை இவரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு தடைகளை உடைப்போம் அப்படின்ற மாதிரி பதிவு வேற போடுறாரு. ஏன் சார், இதெல்லாம் இந்து மக்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா சார்? அங்க அசைவ உணவு கொண்டு போறதுக்கு தடைன்னு சொல்றாரு. அந்த தடையை உடைப்போம்னு எப்படி சார் நீங்க சொல்றீங்க? அங்க பலி கொடுக்கறதுக்கும் தடை இருக்கு, அந்த தடையை உடைப்போம்னு எப்படி சார் நீங்க சொல்றீங்க? எம்பியா இருக்கக்கூடிய ஒருவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியா இருக்கக்கூடிய ஒருவர் இத மாதிரியான விஷயங்கள் பேசுறதுனால சமூகத்துல பதட்டம் ஏற்படும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுமா ஏற்படாதா? ஒரு எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி பண்ற காரியமா சார் இது? நீங்க பண்ற இந்த விஷயங்கள் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் தூண்டி விடுற மாதிரி ஆயிடாது? ஏன் சார் இப்படி பண்றீங்க? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய நவாஸ்கனி இருக்கார் இல்லையா, எம்பி நவாஸ்கனி, அவருதான் தமிழகத்தினுடைய வக்ஃபு வாரியத்துடைய தலைவராகவும் இருக்காரு. தமிழகத்தின் வக்ஃபு வாரிய தலைவராகவும் இவர் தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ஒரு சில அமைதி மார்க்கத்தை சேர்ந்த குடும்பத்தினர் அந்த கோவில் வளாகத்துல உட்கார்ந்துகிட்டு அசைவ உணவை சாப்பிட்டாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க? இல்ல தெரியாம கேக்குறேன், அது கோவில் தானே, இந்துக்கள் வழிபடக்கூடிய கோவில் தானே, பழமையான கோவில் தானே, நீங்க என்னங்க அது ஏதோ சுற்றுலா தலம் மாதிரி அங்க உட்கார்ந்துகிட்டு நான்வெஜ் சாப்பிடுறீங்க? ஒண்ணு இல்லைங்க, இப்போ இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலங்கள்ல போயிட்டு இந்துக்கள் பன்றிக்கறி சாப்பிட்டாங்கன்னா இவங்க அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா?
நீங்களே சொல்லுங்களேன். பன்றி கறி சாப்பிட்டா இஸ்லாமியர்கள் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? இதோ 4 நாள் முன்னாடி இவங்க எல்லாருமே கிளம்புனாங்களே, நாங்க அந்த மலையில ஆடு அறுப்போம், கோழி அறுப்போம்ட்டு. அதே மாதிரி இந்துக்கள் நாங்க அந்த மலையில பன்றி அறுப்போம்னு கிளம்புனாங்கன்னா சமூகத்துல அமைதியான சூழ்நிலை இருக்குமா? பதட்டமா இருக்காது? தன்னுடைய மக்களுக்கு எப்போ என்ன ஆகுன்ற ஒரு பதட்டம் இருக்காது? இங்க யாருங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனையை தூண்டி விடுறா? இதுக்கெல்லாம் நடுவுல அந்த மலை மேல திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கக்கூடிய அந்த மலை மேல இருக்கக்கூடிய மசூதி வக்பு வாரியத்துக்கு சொந்தம்னு நவாஸ் கனி அவர்கள் வேற பேசியிருக்காரு. மேல இருக்கிற தர்கா வக்பு வாரியத்துக்கு கீழ இருக்கா சார்? ஆமாங்க, தமிழ்நாடு. அதானே, இவங்க அப்படி சொல்லலனாதான் நம்ம சந்தேகப்படணும். ஒரு கிராமத்தையே ஆட்டைய போட பார்த்தவங்க தானே இந்த வக்பு வாரியம். இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் உருவாறதுக்கு முன்னாடியே பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட இந்து கோவில் கூட வக்பு வாரியத்துக்கு சொந்தம்னு குதிச்சவங்க தானே இவங்க எல்லாருமே. இப்ப பாருங்க, திருப்பரங்குன்றம் மலைய சிக்கந்தர் மலைன்னா அந்த மலையுடைய பெயரையே மாத்திரத்துக்கு பாக்குறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியா இருக்கக்கூடிய ஒருவர் பெரும்பான்மையான மக்களுடைய நம்பிக்கையை கீழே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அந்த கோவில் படிக்கட்டுல உட்கார்ந்து அசைவ உணவை சாப்பிட்டு அதை பெருமையா போட்டோவா எடுத்து போஸ்டா வேற போடுறாரு. சார், உங்களுக்கு என்ன இஸ்லாமியர்கள் மட்டுமா ஓட்டு போட்டாங்க? இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டே போடலையா? இந்துக்களுடைய மனசை புண்படுத்துற மாதிரி அது எப்படி சார் உங்களால நடந்துக்க முடியுது? இது எல்லாத்தையுமே இந்துக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முக்கியமா முருக பக்தர்கள் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழகத்துல ஒரு சில பேரு ராமர் வடநாட்டு கடவுள்னு சொன்னாங்க. சரி, விநாயகர் வடநாட்டு கடவுள்னு சொன்னாங்க. சரி, கிருஷ்ணர் வடநாட்டு கடவுள்னு சொன்னாங்க. சரி, முருகன் தான் தமிழருடைய கடவுள், தமிழ் கடவுள் முருகன் மட்டும்தான், முப்பாட்ட முருகன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சானுங்க இல்லையா? அந்த கோஷ்டிகள் இருக்கக்கூடிய ஒருத்தனாச்சும் இத மாதிரி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா? இந்துக்களை விட்டுருங்க, இந்த முருக பக்தர்களுக்கு ஆதரவாக அவனுங்கள்ல இருக்கக்கூடிய ஒருத்தனாச்சும் குரல் கொடுத்தானுங்களா? நீங்க சொல்வீங்களே முப்பாட்ட முருகன்ட்டு, அப்பேற்பட்ட முருகனுடைய அறுப்படை வீடுகள்ல முதன்மையான வீடு திருப்பரங்குன்ற மலை. அந்த மலையில இத மாதிரியான அட்டகாசங்கள் நடந்துட்டு இருக்கு. நீங்களா எங்கடா போனீங்க? என்னடா பண்றீங்க? இதற்கு எதிராக நீங்க என்னடா பேசுனீங்க? எல்லாம் லைனா வரிஞ்சு கட்டிட்டு சீமான் வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் சீமான் வீட்டை முற்றுகையிட்டா கூட பரவாயில்ல, அங்க வேற ஏதோ ஒரு கடைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காவல்துறை தடுத்துட்டாங்க. அங்க உட்கார்ந்துகிட்டு சீமானுக்கு எதிராக கத்திட்டு இருக்காங்க. வெளியே வாடா சீமான், வந்து பாருடா சீமான் சொல்லிட்டு சீமானை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. இந்துக்களே, தயவு செய்து இது எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுக்கும் குரல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் எந்த விதமான கருத்து நீங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பரங்குன்றம் மலையில் நடந்ததுதான் அடுத்தடுத்து ஒவ்வொரு இந்து வழிபாட்டு ஸ்தலங்களிலும் நடக்கும். திருப்பரங்குன்றம் மலையில நாங்க ஆடு அறுப்போம், கோழி அறுப்போம்லாம் சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரிதான் மற்ற இடங்களையும் நாங்க இதை பண்ணுவோம் அது பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு சுத்துவாங்க. இங்கே ஏகப்பட்ட கிரிப்டோக்கள் இருக்கானுங்க. அவனுங்க எங்களுடைய முப்பாட்ட முருகன்னு சொல்லுவாங்க, இங்க சைவம் மட்டும் தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க, சோழர்கள் இந்துக்களே அல்லன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சொல்லியே உங்களை பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருவாங்க. இத மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது, இத மாதிரியான இந்து வழிபாட்டு ஸ்தலங்கள்ல பிரச்சனை வரும்போது அந்த கிரிப்டோக்கள் அழகா ஒதுங்கிடுவாங்க. அவங்க வேலை உண்டு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க. ஆனா உங்களுடைய நம்பிக்கைக்கு ஆதரவாக இங்க ஒருத்தனும் குரல் கொடுக்கவே மாட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் கார்டு போடுறேன், அதை கொஞ்சம் பாருங்க. சமணர் படுக்கை மீது பச்சை பெயிண்ட். சமணர் படுக்கை மீது பச்சை பெயிண்ட். திருப்பரங்குன்றம் சமணர் படுக்கை மீது சில மர்ம நபர்கள் பச்சை பெயிண்ட் ஊற்றி சேதப்படுத்தினர். இது தொடர்பாக தொழில்துறை அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்கின்றனர். எனக்கு இதாங்க புரியல. பயங்கரவாத செயல்கள் செய்யற ஒருத்தனை மர்ம நபர்கள்னு சொல்றாங்க. போதைப் பொருள் கடத்தி எவனாச்சும் மாட்டிக்கிட்டானா அவனையும் மர்ம நபர்கள்னு சொல்றாங்க. சட்டத்திற்கு புறம்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு அவன் மாட்டிக்கிட்டானா அவனையும் மர்ம நபர்கள்னு சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க, பச்சை பெயிண்ட ஊத்தி இருக்கானுங்க. அசிங்கமா பச்சை பெயிண்ட ஊத்தி அந்த தொழில்துறை கட்டுப்பாட்டக்கூடிய இடத்தை நாசப்படுத்தி இருக்கானுங்க. இப்ப இவங்களையும் மர்ம நபர்கள்னே சொல்றாங்க. நம்மளுடைய தொன்மையான வரலாறை இப்படி அழிச்சிருக்காங்க. இது எப்படி நம்மளுடைய அரசு வேடிக்கை பாக்குறாங்க தாங்க தெரியல. அமைதி மார்க்கத்தினர் இது மாதிரியான காரியங்கள்லாம் பண்றாங்க இல்லையா? இத மாதிரி நம்ம பண்ணோம்னா இதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? நடுநிலையான இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றது, மதம் என பிரிந்தது போதும் சொல்றதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்க தூக்குற இந்த மைனாரிட்டி கார்டு, விக்டிம் கார்டு இதுக்கெல்லாம் சப்போர்ட்டும் வரும். ஆனா நீங்க இப்ப பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ப்ரொவோக் பண்ற மாதிரி தான் இருக்கு. நடுநிலையா இருக்கக்கூடிய இந்துக்களையும் நீங்க சங்கியா மாத்துறதுக்கான வேலையை தான் பாக்குறீங்க. தயவு செய்து பாஜகவுடைய வளர்ச்சி எங்க ஆரம்பிச்சுது அப்படின்றத தேடி படிச்சு பாருங்க. இப்ப அத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்துல உருவாயிட்டு வருது. லக்கிலி அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது பாஜகவினரோ இல்லைன்னா இந்து அமைப்பினரோ கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சோ கால்டு அமைதி மார்க்கத்தினர் தான்.
பண்றதெல்லாம் பண்ணிட்டு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு எதிர்வினை வரும் இல்லையா, அந்த நேரத்துல அழுது புரண்டு டிராமா போட்டீங்கன்னா ஒருத்தனும் உங்களை மதிக்கவே மாட்டான். கோயம்புத்தூர்ல கோவில் வாசல்ல பீப் பிரியாணி கடை போட்டிருந்தாங்க. இங்க என்னடானா திருப்பரங்குன்றம் மலையில அசைவ உணவை எம்பி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி அங்க அந்த அசைவ உணவை கொண்டு போய் சாப்பிட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ தமிழகத்துல இருக்கக்கூடிய கோவில்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கோவில்கள் வாசல்ல ஈவே ராமசாமியுடைய பொன்மொழிகள், அவருடைய பொன்மொழிகள் குறித்த கல்வெட்டுகளும் இருக்கு. அதையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அமைதியா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்துற மாதிரியும் இந்துக்களுடைய மத நம்பிக்கையை காயப்படுத்துற மாதிரியான காரியங்களை தொடர்ந்து இவங்க எல்லாருமே செஞ்சுட்டு வராங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும், தமிழகத்துல கந்த சஷ்டி கவசம் இஷ்யூ வந்தது. அது யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அந்த நேரத்துல இப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில வேலை எடுத்தாரு. அதே மாதிரி திமுக எம்பி கனிமொழி அவர்களும் கையில வேலை எடுத்தாங்க. சனாதன தர்மத்தை வேறெடுப்போம்னு சொல்ற விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்களும் கையில வேல் எடுத்தாரு. இந்துக்களுடைய ஓட்டு கன்சாலிடேட் ஆகும் பொழுது இது மாதிரியான ஒரு மாற்றத்தை நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வெறும் கந்த சஷ்டி கவச விவகாரத்திலே எது மாதிரியான மாற்றம் எல்லாம் நடந்தது? கண்டிப்பா கோவில் விவகாரத்துல இது மாதிரிலாம் இவங்க பண்றாங்க இல்லையா, நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றமானது நடக்கும். தமிழகத்துல பாஜகவை கால் ஊன்ற விட மாட்டோம், தமிழகத்துல பாஜக இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, ஆனா அவங்க எல்லாரும் தான் தமிழகத்துல பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வழியவே வகுக்குறாங்க. இதுக்கப்புறம் பாருங்க, பாஜக கண்டிப்பா தமிழகத்துல ஆட்சியை பிடிப்பாங்க. சொல்லதாங்க கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.